அகிலமெல்லாம் நீங்காத சக்தியாய் நிறைந்திருப்பவள் அம்பாள். அந்த அம்பாளின் பல உருவங்கள் நாடெங்கும் உலகெங்கும் மக்களுக்கு அருள்பாலிக்கும் வகையிலே அமைந்துள்ளன. அவ்வகையிலே இந்த வாரம் நாம் கண்ணார கண்டு தரிசனம் காண்பதற்காக செல்லப்போவது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மேட்டுத்தெருவுக்கு அருகில் அமைந்துள்ள கருக்கினில் அமர்ந்தவள் ஆலயத்தின் சிறப்புகளையும் அம்பாளின் பெருமைகளை பற்றியும் அறிந்து கொள்வோம். இறை வழிபாடு என்பது தொன்று தொட்டு காலம் காலமாய் இருந்து வருவது. ஏழை எளிய மக்கள் தங்கள் மனதுக்கு உகந்த தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை தன் குடும்ப தெய்வமாய் குலதெய்வமாய் வழிபட்டு வருவதை இன்றும் காணலாம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறவேன், ஆறு கடன் நின்னாலும் மாரிக்கடன் நிற்காது போன்ற பழமொழிகள் தெய்வ நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. அந்த வகையில் காமாட்சி ஆட்சி புரியும் பல்லவ தேசமாம் காஞ்சியிலே குடியிருக்கும் காவல் தெய்வங்களில் முதன்மையாய் விளங்குபவள்தான் இந்த கருக்கினில் அமர்ந்தவள். பொதுவாக காவல் தெய்வங்கள் பெண் தெய்வங்களாகத்தான் இருப்பர். எப்படி தெரியுமா? தன் குழந்தையை காப்பவள் தாய்தானே. அதுபோல மக்களாகிய நம்மை காப்பவள் தாய் என்னும் இறைசக்தியே. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் மேட்டுத்தெரு என்ற இடத்தில்தான் இவ்வாலயம் உள்ளது. முதலில் ராஜகோபுரம் நம் கண்களை கவர்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் வழங்குவார்கள். காரணம், கோபுரத்தின் கண் உள்ள இறை சிற்பங்களின் சக்தியில் அப்படி ஓர் ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு விசை நம் கண்களின் மூலம் உள்ளம் உடலில் சேரும்போது ஒரு தெய்வீக மாற்றம் நம் முன் ஏற்படுவதை நாம் நன்கு உணரலாம். அந்த வகையில் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருப்பதை இப்போது நாம் பார்க்கிறோம். 3 நிலைகளுடனும் 5 கலசங்களுடனும் பல அரிய வகை சிற்பங்களுடனும் ராஜகோபுரம் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. கோபுரத்தின் முன்பகுதியில் சிம்ம கணபதி, சிவனும் சக்தியும் ஒன்றே என உணர்த்தும் அர்த்தநாரீஸ்வரர், வைணவமும் சைவமும் ஒன்றே எனும் தத்துவத்தின் பொருளுரைக்கும் ஹரிஹரமூர்த்தி, இவர்களின் நடுவிலே காஞ்சிபுரம் கருக்கினில் அமர்ந்தவள் என்று கண்கொள்ளா காட்சியைத்தான் இப்பொழுது நாம் காண்கிறோம். கோயிலின் நுழைவு வாயிலின் முன்பு இலுப்பு மரத்தின் அடியில் அண்ணன்மார் சுவாமி துணை தேவதைகளுடன் அழகாக காட்சி தருகிறார். இவ்வாலயத்தின் ஸ்தலமரம் நறுமணம் வீசும் மகிழ மரம். சிலப்பதிகார ஆடல் மங்கை மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகளாம் மணிமேகலையின் கழுத்தளவு சிலை இந்த ஸ்தலமரத்தின் அடியில்தான் காணப்படுகிறது. மணிமேகலையின் சிறப்பு என்னவென்றால், பசிப்பிணியை போக்கிய அறப்பெரும் செல்விதான் இந்த மணிமேகலை. அவளை சுற்றி நாக தேவர்களும் தேவதைகளும் இங்கே காட்சியளிக்கிறார்கள். அதற்கு எதிரே நாம் காண்பது துளசி மாடம். லட்சுமி வாசம் செய்வது துளசியில்தான். பெருமாளின் வழிபாட்டில் துளசி தவறாது இடம்பெறும். துளசியை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்னும் தத்துவத்தை உணர்த்தியவர் புத்தர் பெருமான். இவ்வாலயத்தில் அம்பிகையின் கோபம் தணிய 2 புத்தர் சிலைகள் நிறுவப்பட்டதாக புராண செய்தி கூறுகிறது. மேலும் பௌத்த சமண நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாய் இக்காட்சி விளங்குகிறது. 2 புத்தர்கள் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு புத்தரின் இடது கை பாதத்தின் மேலும் மற்றொரு கை பாதத்தின் கீழும் உள்ளதை நாம் இங்கே காண்கிறோம். 2 புத்தர்களுக்கிடையே வேதாளம் காலை ஊன்றி அமைந்துள்ளது. இதற்கு மேற்புறம்தான் பலிபீடம் உள்ளது. இந்த புத்தர் சிலைகளையும் மணிமேகலையும் தரிசிப்பதற்காக இலங்கை, லண்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகளும் புத்த பிட்சுக்களும் இக்கோயிலுக்கு வருவது கூடுதல் சிறப்பு. அடுத்ததாக நாம் காண்பது ஜேஷ்டா தேவி.
திருமணம் ஆகாதவர்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அக்காலம் முதல் மக்கள் இயற்கையை தெய்வமாக வழிபடுகிறார்கள். மழை, சூரியன், மலை, மரம், செடி கொடிகள் ஆகியவற்றை தெய்வமாக நினைத்து வழிபடுவது பாரம்பரிய மரபு. அவ்வகையில் தற்போது நீங்கள் காண்பது வேப்பமரம் மற்றும் பன்னீர் மரம் ஆகியவற்றை குல தெய்வமாகவும், திருமணமாகாத பெண் குழந்தைகளின் இறப்பு தினத்தையும் இங்கே வழிபடுவது உங்களுக்கு பறைசாற்றும். திருமணத்திற்குரிய தம்பதியின் உடைகளை வைத்து பொங்கலிட்டு விளக்கேற்றி தம் குடும்பத்தை காக்குமாறு வழிபட்டு நிற்பதை தற்போது காண்கிறீர்கள். பாம்பின் உறைவிடமான புற்றினை வணங்குவது தொன்று தொட்டு நடந்து வருகிறது. அவ்வகையில் இவ்வாலயத்தில் காணப்படும் புற்று தெய்வம்சம் கொண்ட புற்றாக விளங்குகிறது. புற்று மண்டபத்தின் அருகில் ஹயக்ரீவரின் சுதைச்சிற்பம் உள்ளது. கல்விக்கு கடவுளாக ஹயக்ரீவர் போற்றப்படுகிறார். ஹயக்ரீவரின் தோற்றம் வியத்தகு தோற்றம். பரியின் முகமும், வேதத்தை கையில் ஏந்தியும், ஜபமாலையை மற்றொரு கையில் ஏந்தியும், திருமகளை மடியில் வைத்தும் காட்சி தரும் ஹயக்ரீவரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். இங்கே வரும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி ஞானம் சிறந்து விளங்க வழிபடுவதை காண்கிறீர்கள். ஹயக்ரீவருக்கு அருகில் நாகசிலைகள் காணப்படுகிறது. இந்த நாகத்தை ராகுதோஷம் உள்ளவர்கள் நெய் தீபம் ஏற்றி முட்டையும் பாலையும் வைத்து வணங்குகிறார்கள். கருவறை முன்பு சூலங்கள் காணப்படுகிறது. அச்சூலத்தில் எலுமிச்சை பழங்களை ஊன்றி மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். முகப்பு மண்டபத்தின் மேலே கருக்கினில் அமர்ந்தவள் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து 2 தோழியர் சகிதம் காட்சி கொடுக்கிறாள். ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பங்களுக்கு காரணம் அவன் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் தன்மையை ஒட்டியே அமையும். அவ்வகையில் நவகிரகங்கள் நம் வாழ்வின் எல்லா வகையிலும் உடன் வரும். நவகிரகங்களை வழிபட்டால் தீமைகளை தடுக்கலாம். வேறெங்கும் காணப்படாத வகையில் புதுவகையான அமைப்புடன், அதாவது நவகிரகங்களுக்கு நடுவில் சூரிய பகவான் 7 குதிரைகளை பூட்டிய தேரில் அமர்ந்திருப்பது வேறெங்கும் காண முடியாத சிறப்பு. இந்த தேரினை செலுத்தும் தேரோட்டி பார்த்தசாரதி. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் பொங்கல் வைத்து விளக்கேற்றி வழிபடுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். கருவறையில் இதற்கு அனுமதி இல்லை. அதற்கு பதிலாக கருவறையின் வாயிலில் அம்மனின் திருவுருவ படத்தின் முன்பு இவ்வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. முகப்பு மண்டபத்தின் வலது பக்கம் வலம்புரி விநாயகர் காட்சி தருகிறார். நுழைவு வாயிலின் முன்பு 2 துவார சக்தி வீரர்களும் யானை முகம் சிங்க முகம் கொண்ட துவார பாலகர்களும் காட்சி தருகின்றனர். அடுத்து நாம் காண்பது கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்தின் மேற்புறத்தில் நடன கோலத்தில் நடராஜரும் உடன் நந்தியும் உமா மகேஸ்வரியும் நின்று அருள் புரிகிறார்கள். அக்காட்சி நம் மனதில் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று உள்மனதில் ஒலிக்கிறது. அடுத்த பக்கத்தில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் தன் குடும்பத்தினருடன் காட்சி தருகிறார். சிவனுக்கு எதிரில் திருமாலின் மற்றொரு வடிவமான வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் வணங்கிய கோலத்தில் காட்சி தரும்போது இவர்களுக்கு நடுநாயகமாய் கருக்கினில் அமர்ந்தவள் அமர்ந்து காட்சி தருவது நம் மனதிற்கு அன்பையும் உறுதியையும் தரும் காளி ரூபமாய் அவளை மனதார நினைத்து வணங்குவோம்.
கல்யாண மண்டபத்தில் அடுத்து நாம் காண்பது யோக துர்க்கையின் தரிசனம். அனைத்து யோகங்களையும் நமக்கு வழங்குவாள் இந்த யோக துர்க்கை. கருவறையின் முன்பு மிகப்பெரிய 4 தூண்கள் காணப்படுகின்றன. இத்தூண்கள் பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டது. ஆடி மாதங்களில் மலர்களினால் தோரணங்கள் இங்கு அமைக்கப்படுகிறது. அம்மனின் தேகம் மெல்லிய உருவமாக இருந்தாலும் உறுதியுடன் காணப்படுகிறது. குண்டம், உடுக்கை நாகம், கேடயம், கங்கை ஆகியவைகள் பிடித்துக்கொண்டும் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்கின்றார். பண்டிகை காலங்களில் அம்மனுக்கு பூ அலங்காரம், சந்தன அலங்காரம் என்று மூலவருக்கும் உற்சவருக்கும் அலங்கரிப்பது. அம்பாளை தரிசித்துவிட்டு வெளியே வந்தோம் என்றால் விமானத்தின் மேலே காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, சமயபுரம் மாரியம்மன் ஆகிய அம்மன்களின் திருவுருவங்களை தாங்கியும் 3 கலசங்களையும் கூடிய மூலவர் விமானத்தை தரிசிக்கலாம். சுற்றுப்பிரகாரத்தில் ஆரம்பத்தில் உள்ள விநாயகர் சிலையை காணும் பொழுது அச்சிலை மிக பழமையானது என்னும் செய்தி தொல்பொருள் ஆய்வாளர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒன்று. இது தவிர துர்க்கையின் பல வடிவங்கள் மூலவர் சன்னதியின் வெளிப்புறச் சுவர்களில் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. மூலவர் சன்னதியின் சுற்றுப்பிரகாரத்தில் நாகம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. நாகத்தையே அரியணையாய் சுற்றி அதன் மீது அமர்ந்து 5 தலை நாகம் தலைமீது குடைப்பிடிக்க நாகசக்தியாய் அம்பாள் காட்சி தருகிறாள். கீழே சக நாக தேவதைகள் சிலைகள் காணப்படுகிறது. சுற்றுப்பிரகாரத்தின் வெளிப்புறத்தில் கிழக்கு நோக்கி சிவபெருமான் வேதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் அமர்ந்திருக்கிறார். அம்பாளுக்கு வேதம் உரைத்ததால் இப்பெயர் ஏற்பட்டது என்பது பழமையான செய்தி. மரத்தின் நடுவே பனைமரம் வளர்ந்திருப்பது அக்காட்சி இறைவனும் இறைவியும் சேர்ந்து காட்சி தருவது போல் உள்ளது. தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள். மற்றவர் பசியை போக்குவது பெரும் புண்ணியம். பசிப்பிணியை போக்கிய மணிமேகலையின் திருவுருவம் இங்கு அமைந்ததாலோ என்னவோ இக்கோயிலில் அன்னதானம் சிறப்பாக நடந்து வருகிறது. உலகம் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வோம். நேயர்களே, காஞ்சிபுரம் ஸ்ரீ கரிக்கினில் அமர்ந்தவள் அம்பாளின் திருமுகத்தை கண்டால் வாழ்வில் பல நலங்களும் வளங்களும் கிடைக்கும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.